జై గురుదత్త శ్రీమాత్రే నమః. தசரா நவராத்திரி உற்சவம் இந்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகுது. நிறைய பேருக்கு இந்த நவராத்திரி நடக்கும்போது நம்ம அஷ்டோத்திரம் படிக்கலாமா, சஹஸ்ரநாமம் படிக்கலாமா, லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சா நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கும். இப்போ அம்பாளுக்கு அந்த நவராத்திரி அப்படி என்னும்போது தேவிய அம்பாளுக்கு துர்கையா பாவிக்கிற ஒரு விதம் இருக்கு. 9 நாளும் 9 துர்கை மாதிரி பாவிச்சு பூஜை பண்றது ஒரு விதம். லலிதா சஹஸ்ரநாமத்தோட ஸ்ரீவித்யா உபாசனங்களுக்கு முக்கியமானது இந்த தேவி நவராத்திரி. ஸ்ரீவித்யா உபாசனங்கள் எல்லாரும் கூட இந்த நவராத்திரி பூஜை நல்லா சிறப்பா செய்வாங்க. இப்போ நம்ம நார்மலா நம்ம ஒரு கிருஹிணியா இருக்கும்போது எப்படி இந்த பூஜை செய்யலாம், நவராத்திரி பூஜை அப்படின்னு கலசம் வைக்கலாமா வேணாமா, பீட்டம் வைக்கலாமா வேணாமான்ட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அம்பாள் பிரியமானவ. அவரை அம்பாளுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் பக்தியா ஸ்ரத்தையா செஞ்சாலே அதுவே போதுமானது. நம்ம அஷ்டோத்திரம் படிச்சா கூட அம்பாளுக்கு பிடிக்கும். டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா, லலிதா சஹஸ்ரநாமம் படிக்க தெரியும் அப்படின்னு சொன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தோட கூட நம்ம பூஜை பண்ணலாம். எந்த நேரத்துல பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல நிறைய பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நவராத்திரின்னு சொல்றோம் இல்லையா, அதனால சாயங்காலம் டைம்ல ராத்திரி டைம்ல கூட இந்த நவராத்திரி பூஜை பண்ணுவாங்க. ஆனா இப்போ காலகட்டத்துக்கு கேத்த மாதிரி நம்மளுக்கு எப்போ மைண்ட் ஃப்ரீயா இருக்குமோ, எப்போ நம்ம மனசு அமைதியா இருக்கும், அந்த மாதிரி நேரத்துல அமைதியா அந்த பக்தியோட ஸ்ரத்தையோட அந்த சஹஸ்ரநாமத்தோட நமக்கு என்ன தெரியுமோ ஒரு மந்திரம் தெரிஞ்சா கூட அந்த ஒரு மந்திரத்தால கூட நம்ம அம்பாளுக்கு பூஜிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் நேரமாவது ஒரு நிமிஷமாவது அம்பாள் மேல பக்தியோட ஸ்ரத்தையோட நம்ம பண்ணும்போது அந்த அம்பாள் அந்த பூஜை ஸ்வீகாரம் பண்ணுவாங்க. காமேஸ்வர பிரேம ரத்னமணி பிரதிபணஸ்தனி. காமேஸ்வரனோட பிரேமம் ரத்னமணி. அந்த காமேஸ்வரனோட பிரேமம் ரத்னத்திலோட விசேஷமான மணி. ஒரு மணியா அம்பாளுக்கு அந்த அன்பு காட்டுறதுக்காக இங்க ஒரு ரத்தனமா மணியா இங்க அந்த வேர்ட்ஸ் பிரயோகப்படுத்துறாங்க. ஆனா அந்த பிரேமம் எப்படி காமேஸ்வரனோட பிரேமம் எப்படிப்பட்ட அன்பு அம்பாளுக்கு கொடுக்கறா அன்னுதான் இங்க அர்த்தம். இங்க அம்பாள் எப்படி பிரதிபணஸ்தனி, அதுக்கு பதிலாக அந்த காமேஸ்வரனோட பிரேமம்க்கு இப்ப ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு நம்மளோட குழந்தைகளை கிட்ட நம்ம ஒரு பாசம் காட்டணும்னா, ஒரு பிரேமம் காட்டணும்னா, நீ ஒரு கிஃப்ட் கொடுத்தா அதுக்கு இன்னும் ரெட்டிம்பாக நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அன்பு இன்னும் ஜாஸ்தி காட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க காமேஸ்வரனோட பிரேமத்தோட சமமா இருக்கிற காட்டுறதுக்கு வேற ரத்னமணி கொடுத்திருக்காங்க. ரத்னமணி மாதிரி அந்த அன்பு இங்க ரத்னம் மணி அப்படின்னு கிடையாது. இங்க அவரோட சக்தி அவரோட அன்பு அப்படி கொடுக்கறாங்க காமேஸ்வரன். இங்க பிரதிபணஸ்தனி அந்த அம்பாள் அதுக்கு மறுபடி பிரதிபணமாக இதுக்கு ரெட்டிம்பாக அவரோட பிரேமக்கு இன்னும் ரெட்டிம்பாக அவங்களோட தன்னுடைய ஸ்தனங்கள் கொடுக்கறா. அந்த ஸ்தனங்கள் எப்படி அம்பாள் சூரிய சந்திரன்களே அம்பாளோட ஸ்தனங்களா இந்த சிருஷ்டிக்கே போஷணை பண்றதுக்காக இருக்குது. அங்க அம்பாளோட அன்பு அப்படிப்பட்ட அன்பு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் போஷணை பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அன்பு அம்பாளோடது. இங்க ஒரு சக்தி பரிமாற்றம் தான் இங்க நடக்குது. நாபியாலவால ரோமாளி லதா ஃபலகுச்சத்வயே. நாபி இங்கன்னா நாபி என்ன தொப்பல் கொடி. அந்த தொப்பல் நின்று ரோமாளி அந்த சின்ன சின்ன ரோமங்கள் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கிற அம்பாளோட தொப்பல் நின்று அந்த தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கிற அந்த ரோமங்கள் லதா மாதிரி
லதா மாதிரி அப்படின்னா ஒரு கொடி மாதிரி, ஃபலகுச்சத்வயி அந்த மேலுக்கு ஒரு கொடி மாதிரி வந்து அந்த அங்க நின்று 2 ஸ்தனங்கள் வந்து அம்பாளு வந்து சுமைக்கிறான் அப்படின்ட்டு அர்த்தம். இங்க உள்ளர்த்தம் எப்படின்னா, அம்பாள் எப்பவுமே வந்து நம்ம மேல லோகத்துக்கு சேர்றா மாதிரி அந்த ஞானத்தை நம்மளுக்கு வந்து கொடுப்பவ. அப்படின்னா நாபிஸ்தானத்திலிருந்து மேல வந்து 7 லோகங்கள் இருக்கு. அந்த நாபிஸ்தானத்திலிருந்து கீழக்கு வந்து 7 லோகங்கள் இருக்கு. இப்போ அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து வழிபாட்டு பண்ணும்போது அம்பாள் நம்ம குழந்தைகள் இல்லையா, நம்ம எல்லாரும் அம்பாளோட குழந்தைகள் இல்லையா, அதனால வந்து அந்த நாபிஸ்தான் வந்து மேல நோக்கி போவதுக்காக மேல லோகத்துக்கு போற மாதிரி அம்பாளை வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறான். எப்படின்னா அந்த அந்த பரமேஸ்வரனுக்கே அம்பாள் வந்து தாயாகவும் மகளாகவும் மனைவியாகவும் இருக்கா அம்பாள். அப்படிப்பட்ட அம்பாள் வந்து நம்மளுக்கு மேல நோக்கி போவதுக்கு தான் நமக்கு வழிகாட்டும் அந்த தாயி. இங்க லலிதான்னா லலிதா பரமேஸ்வரி மட்டும் கிடையாது. மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியா இருக்கிறது கூட இந்த இடத்துல லலிதா பரமேஸ்வரி மட்டும்தான்.